எபினேசரே, எபினேசரே. அல்லேலூயா. இந்த காலையில கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற தேவ மக்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம 97வது சங்கீதத்தை நம்ம தியானிக்கிறோம். 97வது சங்கீதம் இயேசு கிறிஸ்துடைய வருகை பற்றி சொல்ற சங்கீதம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்காரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவர் குறித்த நாளில் அவர் நிச்சயம் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் தாமதிக்கிறார் அப்படின்னா அது நமக்கு நல்லது. இன்னைக்கு வருவார். ஆனால் எத்தனை பேர் அவருடைய ராஜ்யத்துக்கு போவாங்கங்கிறது கேள்விக்குறி. பவுலடிகளார், பேதுரு, இவங்கெல்லாம் ஆண்டவருடைய வருகையை குறித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதான், ஒருவரும் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது. யாரெல்லாம் அழைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்காக நேரங்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இன்னும் ஆயத்தமாகணும், இன்னும் ஆயத்தமாகணும், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இந்த 97வது சங்கீதம் என்ன சொல்றது பார்க்கலாம். முதல் வசனம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் கடவுள். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். 3வது வசனம் சொல்லுது, அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. இது எல்லாமே இயேசுவினுடைய வருகை நாளில் நடக்க போற சம்பவம். அதுக்கு சபை ஆயத்தமாகும். ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன பாடகரை கொண்டு அவருடைய 2வது வருகை, அவருடைய இயேசுவின் 2வது வருகையை குறித்து இங்கே அந்த பாடகர் பாடும்படி, தீர்க்க தரிசனமாய் பாடும்படி இந்த தேவ மனிதனுக்கு அந்த கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வருகையில என்ன நடக்கும்? அன்னைக்கு பூமியில நீதி நிலைநாட்டப்படும். இயேசுடைய வருகையில பூமியில நீதி நிலைநாட்டப்படும். அதை நம்ம எங்க வாசிக்க முடியும் அப்படின்னா, யாத்திராகமம். பன்னிரெண்டாவது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனம். அந்த ராத்திரியிலே நீதியை செலுத்துவேன். என்னைக்கு இயேசு இந்த பூமிக்கு வருகிறாரோ அன்னைக்கு நீதி தான் தலை நிமிர்ந்து நிற்கும். இப்போ நீதியெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா? காசு இருந்தா அவனுக்கு ஒரு மாதிரி நீதி, காசு இல்லாதவனுக்கு ஒரு மாதிரி நீதி, ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, எல்லா இடத்துலையும், எல்லா தேசங்களிலும், எல்லா அரசியல்வாதிகள் மத்தியிலும், எல்லா ஆளுகையிலும் இது இருக்கும். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, இப்போதைக்கு நம்ம பூமியில பெருசா எதை எதிர்பார்க்க முடியாது? நீதியை எதிர்பார்க்க முடியாது. பலம் உள்ளவனுக்கு ஒரு நீதி, பலன்
இல்லாதவனுக்கு ஒரு நீதி. இயேசுவின் வருகையில எது தலை நிமிர்ந்து நிற்காத நீதி. அதுதான் நம்மளை நீதிமான்களா வாழுங்கப்பான்னு நம்மளை சொல்றார். உலகத்தார் மாதிரி மாறிடாதப்பா. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த அநியாயம், அக்கிரமம், அநீதி நமக்குள்ள வந்துடாம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ நீதியா வாழறதுனால பூமியில உனக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. எப்ப கிடைக்கும்? என்னைக்கு நான் வரணும் அன்னைக்குதான் உன் நீதிக்கு மதிப்பு கிடைக்கும். ஏன்னா இது நீதி நிறைந்த உலகம் கிடையாது, இது அநீதி நிறைந்த உலகம். அல்லேலூயா. இயேசுவே ஒரு மனிதனாக வாழ்ந்துட்டு போனார். நீதி கிடைச்சதா? கிடைக்கல. இந்த உலகம் நீதியை கீழே தள்ளி மிதிக்கிற உலகம். நீதி இயேசு, அநீதி பிசாசு. அதனால்தான் நம்ம ஆண்டவர் நம்மளை எச்சரிக்கிற, நீதி செய், நீதிமானா இரு. அதுக்காக பலன்லாம் ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்காத. நீ நீதியா வாழறதுனால இந்த பூமியில உனக்கு நஷ்டம் வரும். அல்லேலூயா. ஒரு பொய்யை சொல்லி பல லட்சங்களை சம்பாதிச்சிடலாம். நீதிமானா வாழும்போது 1 லட்சமும் வராது. இருக்கிறத வச்சு காலம் ஓட்ட வேண்டியிருக்கும். ஆனா ஒரு நாள் நீதி தலை நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் நீதி இல்லாமல் அந்த தேசத்துல எகிப்துல இருந்தாங்க. இது ஒரு உதாரணம். ஒரு நாள் அவங்களுக்கு எச்சரிப்பின் செய்தி வருது. மோசேயை கொண்டு ஆண்டவர் சொல்றார். அந்த செய்தி வந்தவுடனே அன்னைக்கு நீங்க வீட்டில் இருங்க, ஆயத்தமா இருங்க, எப்படி இருக்கணும்னு அது சொல்றார். அந்த பஸ்கா, அந்த பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு என்ன நடக்கும்னு சொல்றார். அன்னைக்கு நான் எகிப்து தேசத்துல இறங்கி வருவேன். அன்னைக்கு வரும்போது அநீதிக்கெல்லாம் காரணமாயிருக்கிற எகிப்திய தேசத்து தேவர்கள் மேல நான் என்ன செலுத்துவேன்? நீதியை செலுத்துவேன். ஏன்னா அநியாயத்துக்கு பின்னாடி, அக்கிரமத்துக்கு பின்னாடி, பாவத்துக்கு பின்னாடி இவங்க தான் இருக்கிறாங்க, பிசாசுகள் தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா. இயேசு வர அன்னைக்கு அதுகளுக்கு சேர்த்து தண்டனை. அதான் அவர் இங்க சொல்றாரு. அதனால நம்ம நீதியா இருக்கிறதுனால அன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அநியாயம் பண்ணி வாழ முடியும். பைபிள் என்ன சொல்லுது? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போ அதுல நம்ம கவனம் செலுத்தி நாம் நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா இயேசு வருகிற அன்னைக்கு நீதி தான் நிலை நிற்கும். நீதிமான்கள் தான் அவருக்கு முன்னாடி நிற்க முடியும். சங்கீதம் 97:12 பாத்தீங்கன்னா, நீதிமான்களே எப்படி கூப்பிடுறாரு? நீதிமான்களே கர்த்தருக்குள். அன்னைக்குதான் நமக்கு மகிழ்ச்சி. அன்னைக்குதான் நமக்கு மகிழ்ச்சி. அதுவரை நம்முடைய நீதிக்கோ, நியாயத்துக்கோ, தேவ பயத்துக்கோ, தேவ அன்புக்கோ, தெய்வீக காரியங்களுக்கோ இந்த பூமியில, ஏன் சபையில கூட என்ன இருக்காது? மரியாதை இருக்காது. நாங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்வீங்க, மதிக்க மாட்டோம். இயேசுவின் வருகையில தான் வித்தியாசம். யார் மதித்தார்கள், யார் சபையின் ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். அல்லேலூயா. அந்த நாள் தான் மகிழ்ச்சி நாள். நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்க. 11வது வசனம் பாத்தீங்கன்னா, நீதிமானுக்காக வெளிச்சமும்
விதைக்கப்பட்டு இருக்கிறது. அதனுடைய விளைவு என்னைக்கு அறுக்க போறோம்? என்னைக்கு அறுக்க போறோம்? இயேசுவின் வருகை அன்னைக்கு தான். அதுவரை நமக்கு பலன் இல்லை. நீங்க என்னதான் நீதிமானா வாழ்ந்து பாருங்க, ஏமாற்றி வாழ்றவன் ஈஸியா சொத்துக்களையும் பணத்தையும் ஆஸ்திகளையும் பதவிகளையும் என்ன பண்ண முடியும்? இந்த பூமியில சம்பாதிக்க முடியும். ரொம்ப ஈஸியா சம்பாதிப்பாங்க. நீங்க நீதியா வாழ்ந்து பாருங்க, சில சமயம் இருக்கிறத கூட என்ன என்ன பண்ண வேண்டியிருக்கும்? நம்ம விட வேண்டியிருக்கும். ஏன் ஏகாட்டூர்ல எங்க இடத்த ஒருத்தவன் எடுத்துக்கிட்டு நான் இன்னும் எழுதி கூட கொடுக்கணும். புரியுது? இன்னைக்கு விற்கிற ரேட் என்ன நான் கேட்க விரும்பல. கோர்ட்டு கேஸுன்னு போனோம். நீங்க விடுவீங்களா? இன்னைக்கு கோடி கணக்கில் இல்லை போகுது இடம். பார்த்துன்னு தான் போறேன். அந்த பக்கம் போகும்போது இது என் இடம் எனக்கு நல்லதான் தெரியும். அன்னைக்கு என்னை ஏமாத்தி எடுத்தவன் வந்து என்னை விட பலசாலி. அன்னைக்கு அவனோட போராட என்கிட்ட என்ன இல்லை? பணம் இல்லை, ஆளும் இல்லை. அப்படி வண்டலூர் பக்கம் போனீங்கன்னா எத்தனை பிளாட் விட்டுட்டு வந்துருக்கிறேன். விடுவீங்களா? இன்னைக்கு எத்தனை கோடி. நமக்கு இயேசுவின் வருகை அன்னைக்கு தான் என்ன கிடைக்கும்? நீதி கிடைக்கும். நம்ம எளிதாக ஏமாற்றப்பட முடியும். இயேசுநாதரை பாருங்க, அவரு ட்ரெஸ்ஸை கூட விடுவீங்க, ட்ரெஸ்ஸை கூட பிடிக்கிட்டாங்க. அவன் விசாரிச்சு தீர்ப்பு சொல்றான். இந்த மனுஷனிடத்திலே நான் ஒரு குற்றமும் காணேன், இந்த நீதிமானிடத்திலே ஒரு குற்றமும் காணேன். அன்னைக்கு இருந்த சபை விடுதலை பண்ண விடுதா? சபை சபை கிறிஸ்துவ இயேசுக்கு எதிரி சபை தாங்க. அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு இருந்து எருசலேம்ல இருந்து அந்த சபை 100க்கு 100 யாருடைய கண்ட்ரோல்ல இருந்ததுன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சபைக்கு சொந்தக்காரர் யாரு? இயேசு. ஆனா அந்த சபை அவருடைய கண்ட்ரோல்ல இருந்ததா? புரியுதுங்களா? நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசுவின் வருகை அன்னைக்கு நீதி நிலைநாட்டப்படும். அல்லேலூயா. அவருடைய வருகையில அந்த நீதியை நம்ம இருப்போம். பயந்து நடக்கிறீங்களா? ஆண்டவர் பயந்து நடக்கிறீங்கல்ல? ஆண்டவர் பிரியமானது செய்றீங்கல்ல? ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறல்ல? வசனத்துக்கு நடுங்குறல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடையாது. விட்டு கொடுக்குறீங்கல்ல? ஆண்டவருக்கு பயப்படுறதுனால தான் நம்ம விடுறோம். பரவாயில்ல, போனா போகுது. சில காரியங்கள குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வருது, விட்டு கொடுக்குறீங்களா? எதுக்கு வம்பு? அவங்களுக்கு பேச தெரியும்போது நமக்கு பேச தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன் விட்டு கொடுக்குறோம்? இவருக்கு பயப்படுறோம். சரி, அதனால நமக்கு மரியாதை கிடைக்குதா? அவங்க அதை சாதகமாக எடுத்துக்காங்க. நான் என்ன சொன்னாலும் அவங்க ஒரு நாள் நெருப்பு அவங்க மேல வரும். அதுதான் சொல்றேன். 3வது வசனம் பாருங்க. அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்க அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. மறக்கக்கூடாது. இயேசுவின் வருகையில நெருப்பு தான் வரும். இன்னைக்கு யாரெல்லாம் அராஜகம் பண்றாங்களோ அன்னைக்கு மாட்டுவாங்க. உங்க தாழ்மைக்கு, உங்க கீழ்ப்படிதலுக்கு, உங்க பொறுமைக்கு, உங்களுடைய சகிப்புத்தன்மைக்கு, இதெல்லாம் நீதி. இதுக்கெல்லாம் என்னைக்கு பலன் கிடைக்கும்? இயேசுவின் வருகை அன்னைக்கு தான். இல்லை நம்மளும் பேசலாம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு போறோம்? என்ன பேசலாம்? சரி, பேசிட்டு போ, உங்க நேரம். இயேசுவின் வருகை அன்னைக்கு தான் நம்ம. அதுதான் அந்த நாளை சந்தோஷத்தினால அவர் சொல்றார். அதை நீங்க வாசிக்க முடியும்.
1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இன்னொருத்தர் தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் எடுத்து வச்சிங்க. ரெண்டு பேதுரு தாயே, 2 பேதுரு பாருங்க. ஆமா, கர்த்தருடைய நாள் இரவிலே, அதாவது எதிர்பார்க்காம வரும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கர்த்தருடைய நாள் வரும். அதான் அவர் அப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு அப்படி சொல்றாரு. ஓகே, பூதங்கள் வெந்து உருகி போயிடும் அப்படின்னா, எரிந்து அப்படின்னா எவ்வளவு நெருப்பு வரும் பாருங்க. பூமியே உருகிற அளவு நெருப்பு வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். இயேசுவின் வருகை வர உங்களுடைய நீதிக்கோ, நியாயத்துக்கோ, தேவ பயத்துக்கோ, கீழ்ப்படிதலுக்கோ, அன்புக்கோ, தாழ்மைக்கோ, விட்டு கொடுக்கிற குணத்துக்கோ, சகிப்பு தனத்துக்கோ என்ன கிடைக்காது? பலன் கிடைக்காது. என்னைக்கு கிடைக்கும்? அன்னைக்குதான் உன்னுடைய நீதி நிலைநாட்டப்படும். அன்னைக்கே அவர் பலன் கொடுப்பார். 11வது வசனம் கஷ்டங்களா? இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்க நம்மளை எச்சரிக்கிறார். அப்போ இன்னும் பரிசுத்தம் அதிகமாகணும். எப்படிப்பட்ட பரிசுத்தமும் தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தெரியுமா? இன்னும் அதுல கவனம் செலுத்து அப்படிங்கிறார். இது போதாது, நெருப்பு வந்தா வெந்துருவே, டேமேஜ் ஆயிடுவோம், இந்த பரிசுத்தம் போதாது, இந்த நீதி போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கு. ஏசாயாவில் சொல்லும் போது அப்படிதான் சொல்ல, உன்னுடைய நீதி பட்டம் பகலை போல மாறும், வெளிச்சமா மாறும். அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கான், அநியாயம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், நம்மகிட்டையும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம், அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம். அதெல்லாம் இல்லாம சரியா மாறும். இயேசு வருகையில் நீ நிக்கணும் அப்படின்னா. அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் கூட வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 8, 9, 10. கர்த்தராகி இயேசு, கர்த்தர் எப்படி வருவார் நீங்க மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. கர்த்தராகி இயேசு தமது, ஆமா, தூதர்ல நிறைய தூதர்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? சில தூதர்கள் முன்னாடி மனுஷராகி நம்மளால என்ன பண்ண முடியாது? நிக்க கூட முடியாது. தரிசனத்துல பார்த்தே தானியேலால என்ன பண்ண முடியல? நிக்க முடியல. செத்தவனை போல விழுந்தான் தூதனுக்கு முன்னாடி அப்படிங்கிறார். அதனால இங்க ஆவியானவர் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து எழுதுற, வல்லமையின் தூதர்கள், சாதாரண தூதர்கள் அல்ல. இயேசுவின் வருகையில எப்படிப்பட்ட தூதர்கள் வருவாங்க? வல்லமையின் தூதர்கள் வருவாங்க. அக்கினியோட வருவாங்க. புரியுதுங்களா? எப்படிப்பட்ட தூதரோட வருவாங்களா? வல்லமையின் தூதரோடும் ஜுவாலத்து எரிகிற அக்கினியோட வருவார். அன்னைக்கு உன் நீதி உன்னை காப்பாற்றும், உன் தேவ பயம் உன்னை காப்பாற்றும், உன் தாழ்மை, உன்னுடைய தேவ அன்பு, உன்னுடைய தேவ பயம். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு எதெல்லாம் பிடித்தமான காரியங்களை செய்கிறோமோ அது நம்மை என்ன பண்ணும்? காப்பாற்றும். அப்படி காப்பாற்றுகிற அளவு அதை நம்ம அதிகமா செய்திருக்கிறோமான்னு பாருங்க. பிரைஸ் கடலே லூயா. ஆகவே இதில் நம்ம கவனம் செலுத்தணும். தொடர்ந்து படிங்க. அந்நாளிலே
ஜனங்களை ரெண்டா பிரிக்கிறார் பாருங்க. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில், ஆமா, பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பயந்தவங்க, ஆண்டவர் கீழ்ப்படிந்தவங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருந்தவங்க. அன்னைக்கு தான் தெரியும். இப்போ எல்லாரும் உண்மையா இருக்கிற மாதிரி காட்டுவீங்க. நம்ம அப்படிதான் காட்டுவோம். நாம எந்த அளவு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோம். அல்லேலூயா. அன்னைக்கு வெளியே வந்துடும் எல்லாம். தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய். ஓகே, உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது, ஒரு நிமிஷம் அங்க நிக்கணும். எப்படி வருவாரா? தேவ ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நம்ம கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க முடியாது, நம்ம மனசுல கூட தோன்றி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆச்சரியப்படத்தக்க விதத்துல வருவார். அது நமக்கு ஒரு சந்தோஷத்தினால், மகிழ்ச்சியினால் உங்களால துள்ளி குதிப்பீங்க. பிரைஸ் அல்லேலூயா. நீங்க பட்ட பாடு, நீங்க பட்ட பிரயாசம், விட்டு கொடுக்கறது, கீழ்ப்படியறது, ஆண்டவருக்காக எவ்வளோ சிரமங்களை அனுபவிக்கிறாங்க இல்லையா? சிலர்லாம் உயிரை கூட என்ன பண்றாங்க? தியாகம் பண்றாங்க. குடும்பங்களை இழக்கிறாங்க. பிரைஸ் அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்காக செய்த நற்கிரியைகளுக்கு அன்னைக்கு அவர் பலன் கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவு அதிசயம் அன்னைக்கு நடக்கும். அப்படிப்பட்ட வெகுமதியோடு அவர் வருவார். அப்படிப்பட்ட வெகுமதியோடு அவர் வருவார். அல்லேலூயா. யாருக்கு? ஆண்டவருக்கு பயந்தவங்களுக்கு, கீழ்ப்படிந்தவங்களுக்கு, தீமையை சகித்தவர்களுக்கு, தீமை செய்யறவங்களுக்கு அல்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் அவர் எழுதுவார். உங்களை துன்பப்படுத்தினவர்களுக்கு என்ன கொடுப்பாரு? துன்பத்தை கொடுப்பார். அன்னைக்கு அந்த நாள் அவங்களுக்கு துன்பத்தின் நாளா இருக்கும். எஸ், அந்த வசனத்தை படிங்க. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு, படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு அதுதானே நீ. ஏன் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள்ங்கிறாருன்னா அன்னைக்குதான் உனக்கு நீதி கிடைக்கும். பிரைஸ் அல்லேலூயா. ஆமா, போறவங்க சும்மா போக மாட்டான், நம்மள ஒரு குத்திட்டு போவான். வார்த்தையில தான், வார்த்தையில நம்மள என்ன பண்ணிடுவாங்க? ஒரு குத்திட்டு போவாங்க. உங்களை பற்றி இப்படிலாம் பேசுறாங்க அப்படிங்க அந்த வார்த்தையும் காதுக்கு வரும், வலிக்க தான் செய்யும் மனசு. பிரைஸ் அல்லேலூயா. அன்னைக்கு தான் நமக்கு நீதி. அதுவரை ஒரு கூட்டம் கையை ஓங்கிதான் இருக்கும். அந்த உண்மையா தேர்ந்தவங்களுக்கு அன்னைக்கு தான் வித்தியாசம் தெரியும். அந்த உண்மையான தாழ்மை, உண்மையான கீழ்ப்படிதல், இயேசு உண்மையாய் தங்களை தியாகம் பண்ணினது எல்லாம் அன்னைக்கு தெரியும். ஏற்கனவே படிச்ச வசனத்தை மறுபடியும் படிங்க. அது இல்லை, ஏற்கனவே படிச்ச எவர்கள், எஸ், எவர்கள் தேவ பயம் இல்லாம இருந்தவங்க, சபைக்கு உண்மை இல்லாம இருந்தவங்க, பாஸ்டருக்கு கீழ்ப்படியாம இருந்தவங்க, நாங்க ஒண்ணு சொல்ல நீங்க ஒண்ணு செய்தவங்க, அன்னைக்கு வித்தியாசம் தெரியும். இப்ப தெரியாது. இப்ப உங்க கை தான் ஓங்கி இருக்கும். பிரைஸ் அல்லேலூயா. புரியுதுங்களா? அதனால ஆண்டவர் நம்மளை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட சொல்றார். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து பாருங்க எதெல்லாம் இழக்கிறாங்க பாருங்க. ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சந்நிதியை விடுகிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியில தான் இருக்கிறான்.
ஆனா அவங்களால நிக்க முடியல. அல்லேலூயா. கர்த்தருடைய சந்நிதியை இழக்கிறார்கள். கர்த்தருடைய சந்நிதியை இழக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கும். அதுல நீ இல்லாம பார்த்துக்க. கர்த்தருடைய சந்நிதியில இருந்தும் அவருடைய வல்லமை பொருந்தி அந்த மகிமை அடைய முடியாது. அவங்களால மகிமை இழக்கிறாங்க. மகிமையில் இருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஒரு கூட்ட கிறிஸ்தவங்க அப்படி விலகுவாங்க, இருப்பாங்க, நம்ம கூட தான் இருப்பாங்க. ஆனா இயேசுவினுடைய வருகையில நிக்க முடியாது. அதனால நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நீதி எதிர்பார்க்கிறார். சரி, நீதி செய்யறதுனால உங்களுக்கு பூமியில பலன் கிடைக்குமா? யாராவது பாராட்டுவாங்களா? ஒரு ஆளும் உங்களை பாராட்ட மாட்டார். பரிதாப கேஸா தான் பார்ப்பாங்க. நீங்க நீதியை நிலைநாட்டணும்னு விரும்புனீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீதிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா, உங்க சொந்த வீட்டுல கூட உங்களை எப்படிதான் பார்ப்பாங்க? பரிதாப கேஸா பார்ப்பாங்க, பாவமா பார்ப்பாங்க. நம்ம ஏன்னா அவங்களுக்கு வாய் பெருசா இருக்கும். நம்ம ஆண்டவருக்கு பயந்து என்ன பண்ண மாட்டோம்? வாய் பேச மாட்டோம். இதுக்கெல்லாம் நீதி ஒரு நாள் நிலைநாட்டும். உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு உபத்திரவத்தையும், உபத்திரப்படுகிற தேவ ஜனங்களுக்கு அவருடைய ராஜ்யத்தையும் கொடுக்க இயேசு வருவார். அல்லேலூயா. அதனால நாம் நம்மளை சரி பண்ணிக்கணும் சொல்லுது இந்த சங்கீதம். நாம் ஜெபிக்கலாம்.